கவர்ச்சி நடிகை சன்னி லியோன் நடித்துள்ள ஓ மை கோஸ்ட் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட பிக் பாஸ் புகழ் ஜிபி முத்து சன்னி லியோனுக்கு பால்கோவா ஊட்டிவிட்டும் குக் வித் கோமாளி புகழ் தர்ஷா குப்தாவிற்கு லட்டு ஊட்டிவிட்டும் இளைஞர்களின் காதுகளில் இருந்து புகை வர வைத்துள்ளார். பதிலுக்கு சன்னி லியோனும் ஜிபி முத்துவுக்கு பால்கோவா ஊட்டிவிட்டு நடனமாடியது அரங்கத்தில் இருந்த அத்தனை இளைஞர்களின் இதயத்தையும் சுக்குநூறாக நொறுக்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஓ மை கோஸ்ட் என்ற பாடலுக்கு சன்னி லியோனும் ஜிபி முத்துவும் மேடையில் கொத்தாட்டம் போட்டு சன்னியின் ரசிகர்களுக்கு ஜன்னி வர வைத்த வைரல் வீடியோ தான் இது. பிக் பாஸ் சீசன் 6 நிகழ்ச்சியில் கடைசி வரை இருந்து மற்ற போட்டியாளர்களுக்கு டஃப் கொடுப்பார் என ரசிகர்கள் ஒரு கணக்கு போட்டு கொண்டிருக்க, என் குழந்தைகளை பிரிந்து என்னால் இருக்க முடியவில்லை என நிகழ்ச்சியை விட்டு 2வது வாரத்திலேயே நடையை கட்டினார் யூடியூபர் ஜிபி முத்து. இந்த நிலையில் சென்னையில் நடைபெற்ற ஓ மை கோஸ்ட் என்ற படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட ஜிபி முத்து சன்னி லியோனோடு செய்த செல்ல அளப்பறைகள் அவருடைய ரசிகர்களை வயிற்றெரிச்சல் பட வைத்திருக்கிறது. விழா மேடையில் பேசிய ஜிபி முத்து, நண்பர்களே, இதுதான் என்னுடைய முதல் படம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றார். இயக்குனரிடம் சன்னி லியோன் யார் என்று கேட்டேன். அதற்கு சில படங்களை காமிச்சாங்க. படம்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லீங்க, அது புகைப்படம் என ஜிபி முத்து கூறவே அரங்கத்தில் இருந்த அனைவரும் கலகலவென சிரித்தன். சன்னி லியோன் சொன்னாங்க. அப்ப சன்னி லியோன் யாரும் தெரியாது எனக்கு. சன்னி லியோன் தான் இவங்க தான் சொல்லி அவன் சில படத்தெல்லாம் காமிச்சான். அது படம்னா சன்னி லியோன் படம் என்ன படம் காமிச்சான், மற்றவங்க தப்பா நினைக்காதீங்க. இதனையடுத்து மேடைக்கு வந்த சன்னி லியோனை பார்த்து, அக்கா உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் என்றார். ஓ மை கடவுளே, அக்காவா, யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க என்பதை போல இளசுகள் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்தனர். உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. பால்கோவா மாதிரி நல்லா தளதளன்னு அழகா இருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு சேலை கட்டி அம்சமா வந்திருப்பது இன்னும் கூடுதல் அழகு என சன்னியை பார்த்து ஜிபி முத்து வர்ணிக்க, ரசிகர்களே, எல்லாம் உங்களுக்காகத்தான், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதைத்தான் நான் செய்கிறேன் என்றார். உங்க போட்டோவை நான் பார்த்து உங்களுக்கு நான் ஒரு ஸ்வீட் கொடுத்தேன். என்னன்னா பால்கோவா, தமிழ்நாட்டில் வந்து பால்கோவாங்கிறது தெரிவிச்சோம். அதை உங்களுக்கு தான் கொடுத்தேன். பார்த்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நீங்கள் பால்கோவா மாதிரி அது ரொம்ப அழகா இருக்கீங்க. எல்லாம் உங்களுக்காக தான் நான் செஞ்சு, எல்லாம் உங்களுடைய நினைப்பு தான் என் நினைப்பு, அதான் கொடுத்தேன். தமிழ்நாட்டில் பால்கோவாங்கிறது எல்லாத்துக்கும் பிடிக்கும், முக்கியமானது. அதை நம்ம யார் கொடுக்கலாம், சனியில்தான் கொடுத்தோம். பால்கோவா மாதிரி நல்ல தடவை இருக்காங்க, கொடுத்தேன். உங்க நினைப்பு தான், ஏன் நினைப்பு இல்லை. சேலையோட வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப அழகாகவும் இருக்கு, அம்சமாகவும் இருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் எனக்காக இல்ல, என் நண்பர்கள் எல்லோருக்குமே தெரியும், எல்லாம் உங்களுக்காகத்தான் என கூறிக்கொண்டே சன்னி லியோனுக்கு ஜிபி முத்து பால்கோவா ஊட்ட, பதிலுக்கு சன்னி லியோனும் ஜிபி முத்துவிற்கு பால்கோவா ஊட்ட, இதனை பார்த்து இளைஞர்கள் பொறாமையில் பொசுங்க அரங்கமே புழுக்கமானது. இதே போல குக் வித் கோமாளி புகழ் தர்ஷா குப்தாவிற்கு லட்டு ஊட்டிவிட்டும் ரசிகர்களை மன அழுத்தத்திற்கு ஆளாக்கினார் ஜிபி முத்து. இல்லை, எனக்காக இல்லை, என் நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். சன்னிலியோ அவங்கள பற்றி எல்லாருமே தீவிர ஃபேனு. அவங்க உங்களுக்காக நான் அவங்களுக்கும் பால்கோவா கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமா. அண்ணே, நீங்க ரொம்ப நல்லவர் தான். எல்லாத்தையும் கொடுத்துப்புட்டு உங்களுக்காகத்தான் கொடுத்தேன், உங்களுக்காகத்தான் கொடுத்தேன் என தியாகி ஆகிருவீங்க என ஜிபி முத்துவை நடிகர் சதீஷ் போகிற போக்கில் கலாய்த்தார். அன்னைக்கு போட்டோட எடுக்க முடியாம இருக்கு, இன்னைக்கு அவங்களுக்கு பால்கோவா ஊட்டிருக்கேன்னா இல்லை உங்களுடைய நினைப்பாக பால்கோவா ஊட்டிக்கிட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்காட்ட சொல்லிடுங்க. எனக்கு என்ன நீங்க ரொம்ப நல்லவர் தான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களுக்காக தான் கொடுத்தேன்னு
அவங்களுக்கு வேணும் அவங்களே கொடுத்துப்பாங்க. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இதனையடுத்து மேடையில் நின்ற தொகுப்பாளரின் தோள்களில் கையை போட்டுக்கொண்டு சன்னி லியோன் பைக்கில் ஒரு ரவுண்ட் அடிக்க அந்த தொகுப்பாளரும் ஜிபி முத்துவை போலவே உங்களுக்காகத்தான் வண்டி ஓட்டுறேன் என நக்கலடித்தார். இதனை பார்த்த ரசிகர்களின் கொஞ்ச நஞ்ச கண்ணீரும் அரங்கத்திற்குள் ஆறாக ஓடியது என கூறலாம். செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.